அடிவயிறு வலிக்குது. அம்மா, எனக்கு ஏதாவது ஒரு வலி காட்டு. வலிக்குது. எனக்கும் என் மச்சானுக்கும் உருவான ஒரே பந்தம் என் வயித்துல வளர்றது குழந்தைதான். அதுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அப்புறம் நான் இத்தனை நாளா பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமே. ஒருவேளை மச்சான் என்ன விட்டுட்டு போனாலும் இந்த புள்ள எனக்கு ஆறுதலா இருக்குமே. கடவுளே, இதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. செல்லம், உனக்கு எதுவும் ஆயிடாது. நான் உன் அம்மா எப்படியாவது காப்பாத்திருவேன். ஐயோ, பேசாம மச்சான் கிட்ட சொல்லி ஏதாவது மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். அம்மா, மச்சான், மச்சான், மச்சான் எந்திரங்க மச்சான். மச்சான், மச்சான் எழுந்திருங்க மச்சான். என்ன பூமிகா, காலையில தானே உன் முகத்துல முழிப்ப நீ ராசியானவனு, இப்ப எதுக்கு எழுப்பி விட்ட? மச்சான், எனக்கு ரொம்ப நேரமா வயித்து வலிக்குது மச்சான். என்ன ஏதுன்னு பார்த்து எனக்கு ஏதாவது மாத்திரை இருந்தா கொடுங்க மச்சான். வயித்து வலிக்குதா? என்ன சாப்பிட்ட? சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டேன். ஆனா அதனால வயித்து வலிக்கிற மாதிரி தெரியல. காலையில அத்தை தாலி செயின திருடிட்டு ஓடினால, அவனை பிடிக்க நான் ஓடினல்ல, அதான் அடி வயித்து புடிச்சுக்கிட்டு வலிக்குது மச்சான். அப்படியா? இருக்கும். அதனால கூட வயித்து வலிக்க சான்ஸ் இருக்கு. சரி, என் கபோர்ட்ல ஸ்டெத்தஸ்கோப் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. உன்னை செக் பண்ணிட்டு மாத்திரை தரேன். சரிங்க மச்சான். அம்மா, என்னது இது? எடுக்கும் போது சிக்கிக்கிட்டு வர மாட்டேங்குது. ஒருவேளை நம்ம மாசமா இருக்கிறது வச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாரோ? ஐயோ, அப்படி கண்டுபிடிச்சிட்டாருன்னா இந்த குழந்தை வேண்டான்னு கலைச்சிட சொல்லுவாரோ? ஐயோ, இப்ப நான் என்ன செய்ய? எனக்கு என் குழந்தை வேணும், என் குழந்தை வேணும். என்ன பூமிகா, வெறும் கையோட வர? ஸ்டெத்தஸ்கோப் எங்க? வயித்து வலி சரியா போச்சு மச்சான். அத அங்கேயே வச்சுட்டேன். என்னது, வயித்து வலி சரியா போச்சா? அது எப்படி இவ்வளவு சீக்கிரம் சரியாச்சு? அது ஒண்ணும் இல்ல மச்சான், அந்த ரவுடிய பிடிக்க ஓடுனதுல இடுப்புல சுளுக்கு பிடிச்சிருக்கும் போல தெரியுது. இப்ப சுளுக்கு படக்குற விட்டுருச்சு. இப்போ ஒன்னும் வலி இல்ல மச்சான். அப்படியா? சரி, நல்ல கனவுல இருந்த. தூக்க சொக்குது, நீ போய் தூங்க போ.
விஷயத்த சொல்லிடலாமா? வேணாம். அத்தை எழுப்பி விஷயத்த சொன்னா அவங்க அதை மச்சான் கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது? நமக்கு அதனால கண்டிப்பா பிரச்சனை வரும். பேசாம நம்ம டாக்டர் போய் பார்த்தா என்ன? வேணாம். நம்ம இந்த நேரத்துல வெளியே போனது தெரிஞ்சா வீணா சந்தேகப்படுவாங்க. பேசாம சங்கருக்கு போன் பண்ணி கேட்க வேண்டியதுதான். ஆனா அவ இப்ப தூங்கிட்டு இருப்பாளே. ஐயோ வயிறு வலிக்குதே. தோட்டத்துக்கெல்லாம் ஒழுங்கா தண்ணி ஊத்து, புரியுதா? சரி போ. கூப்பிட்டீங்களா போய் மேடம்? வேலை பாரு. அன்னைக்கு உன்னை பார்க்க வந்தாங்கல்ல பூமிகா, ஆமா மேடம். அவங்க லைன்ல இருக்காங்க, போய் பேசு. ஹலோ அக்கா. சங்கரி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அத உனக்கு போன் பண்ண. என்னக்கா இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சங்கரி, ரொம்ப நேரமா எனக்கு வயிறு வலிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னது, வயித்து வலிக்குதா? ஆமாண்டி. இப்படி வயித்து வலிச்சா என்ன பண்ணணும்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ரொம்ப வலிக்குதாக்கா? ஆமா சங்கரி, ரொம்ப வலிக்குது. என்னால நிக்கவே முடியல. மாசமா இருக்கிறவங்களுக்கு வயித்து வலி வந்துச்சுன்னா ஜீரகம், தனியா, ஓமம், வெல்லம் இதெல்லாம் போட்டு கசாயம் பண்ணி குடிச்சா வயித்து வலி சரியா போயிடும். அப்படியா? சரியா போயிடுமா? ஆமாக்கா, அன்னைக்கு டிவில ஒரு சித்த வைத்தியர் சொல்லும் போது நான் கேட்டேன். அப்படியா? அதே மாதிரி நீயே கசாயம் வச்சு குடிச்சனா எல்லாம் சரியா போயிடும்க்கா. சங்கரி, இப்ப நீ சொன்னியே இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும்க்கா. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம மலை கிராமத்துல வயிற்று வலி வந்துச்சுன்னா ஒரு பாட்டி வைத்தியம் ஆகுமே, அந்த பாட்டி இப்படிதான் கசாயம் வச்சு கொடுக்கும். நிறைய தடவை அந்த பாட்டி பண்றத நான் பார்த்திருக்கேன், அதான் சொல்றேன். அப்படியா? சரி, நான் உடனே அதை செஞ்சு குடிக்கிறேன். எனக்கு எப்ப வேணாலும் போன் பண்ணுக்கா. நான் தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சு எனக்கு போன் பண்ணாம விட்டுறாத. சரி சங்கரி, நீ சொன்ன மாதிரியே நான் கசாயத்தை குடிச்சு பாக்குறேன். சரிக்கா, நான் போன் வச்சிடறேன். நான் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். நீ கசாயம் குடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணு. சரி, போன வச்சிடுறேன். சரிக்கா. வெல்லம், தனியா, ஓமம், சீரகம். சங்கரி சொன்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஐயோ முடியலையே. அம்மா.
கிச்சன்ல ஏதோ உருட்டுற சத்தம் கேக்குது. திருட்டு பயலா இருப்பானோ? திருட்டு பயலா மட்டும் இருந்தா அவன் இன்னைக்கு செத்தான். ஐயோ, சத்தம் கேட்டு அத்தை வந்துட போறாங்க. ஐயோ, ச்சே. வரேன்டா, வரேன். இன்னைக்கு நீ செத்தடா. கழுத்துல தாலி அறுத்துட்டு போனது இல்லாம வீட்டுக்குள்ளே புகுந்துட்டான் அவன். இது வேணாம், இதை விட பெருசா செத்தடா. வரேன்டா, இதோ வரேன். என்னது? திருட? அவன இரு. வாடா, இந்த கட்டையால உன்னை ஒரே போடு. வா, வாடா. வர இரு. இன்னைக்கு நீ தீந்த. எங்க போனாவ? வாடா, வா வா. டேய், வீட்டுக்கு திருட வந்துட்டியா? ராத்திரி நேரத்துல திருட்டுத்தனமா என்னடி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க? இல்ல அத்தை, எனக்கு வயித்து வலி வந்துச்சா, அதான் கசாயம் வச்சு குடிக்கலான்னு வந்தேன். வீட்லதான் டாக்டர் இருக்கான்ல, அவங்கிட்ட சொல்லி மருந்து மாத்திரை வாங்கி போட்டுக்க வேண்டியதானே? ஐயோ, ஏண்டி கஷாயம் பண்ற அது பண்றேன்னு டம்ளர் எல்லாம் உருட்டி என் தூக்கத்தை கெடுத்துட்டேன். ஐயோ, ஐயோ, அந்த வலிக்குது அத்தை. தொடங்க, வலிக்குது. தெரியாம பண்ணிட்டேன் அத்தை. வலிக்குது. அவனா போயிட்டு மாமாவை எழுப்புவா. ஏண்டி மாமா இந்த நேரத்துல எழுப்புறேன்ற? இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியக்கூடாது. ஏன் அத்தை? இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா மூக்கால சிரிப்பாரு. அதான். ஐயோ, அத்தை, அப்ப நான் உங்களை அடிச்ச விஷயத்த நீங்களும் மச்சாங்கிட்ட சொல்லிடாதீங்க. ஏண்டி இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடிய விஷயமாடி? ஐயோ, ஏண்டி போர்வையை போத்திக்கிட்டு இங்க வந்த? இல்ல அத்தை, திருட வந்துட்டாருன்னு நினைச்சிட்டேன், அதான் போத்திட்டு வந்தேன். நீங்க ஏன் அத்தை போத்திட்டு வந்தீங்க? நானும் திருட நினைச்சுதாண்டி வந்தேன். அப்ப திருடனுக்கு திருட சரியா போச்சு அத்தை. அப்பா, ஏய் இத பாரு, இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. 4 செவத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடணும், சரியா? சரிங்க அத்தை. யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சொல்ல மாட்டேன். ஏண்டி நல்லா பழி வாங்கிட்டல? ஐயோ, என்னத்த இப்படி சொல்றீங்க? நான் காலை வேணா விழறேன் அத்தை. நான் அப்படிலாம் பண்ணல அத்தை. ஐயோ, என்னத்த? அத்தை, ஐயோ, அம்மா, ஐயோ, ரொம்ப வலிக்குது அத்தை. பின்ன வலிக்காம நான் பிடிக்கும் அத்தை. நீ ஒண்ணும் பிடிக்க வேணாண்டி, என்ன அடிச்சிட்டல, வச்சுக்கிறேன்டி, பழி வாங்கிட்டல. ஐயோ, பாத்து போங்க அத்தை. என்ன காப்பாத்தினே, நான் அடிக்காம போறேன். ஐயோ, அத்தைய அத்தைய ஐயோ, அத்தை அடிச்சிட்டேன், அத்தை அடிச்சிட்டேன், அத்தை அடிச்சிட்டேன். ஐயோ, கடிதாயமான மன்னிச்சிரு. ஐயோ, அத்தை அடிச்சிட்டேன்.
வயித்து வலி போயிருச்சு. சங்கரோட வைத்தியம் நல்லாதான் இருக்கு. சங்கரி, எனக்கு வயித்து வலி போயிருச்சு. பாவம் அத்தைக்கு தான் வலி ஆரம்பிச்சிருச்சு. ஏமா பொண்ணுரங்கம் ஆபீஸ் போக மாட்டேன்னு சொல்லிட்டானேம்மா, இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். Take it, Chinnatha madam. Take it, hot coffee. Take it, Shakti madam. நீ கம்பெனிக்கு எம்டியா உட்கார வேண்டியவன், உன்னை இந்த ரோஜா இப்படி பண்ணிட்டாளே. அதை விடு சின்னதா, நான் கம்பெனிக்கு எம்டி ஆகி இருக்கிறத விட இப்படி உங்களுக்கும் சக்திக்கும் வீட்டுல காப்பி போட்டு கொடுக்கிற வேலைதே எனக்கு உயர்வா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் சக்திக்கும் எப்ப கண்ணால நடந்துச்சோ அப்பவே நான் அடைய வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் எல்லா பதவியும் அடைஞ்சிருச்சுனாதா. எனக்கு இனி என் சக்தியை விட வசந்தது எதுவுமே இல்ல. என் சக்தியே எனக்கு கிடைச்ச பிறகு இந்த எம்டி பதவியில ஏமாத்துறேன். கடைசி வரைக்கும் என் சக்திக்கு சேவை செய்யற பதவிதான் என்னை பொறுத்தவரை வசந்த பதவி. என்ன மாமா அது? அதுக்காக நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க எனக்கு செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் ஒரு பொண்டாட்டியா நான் உங்களுக்கு என்ன செய்யறது? சக்தி, நீதான் எனக்கு எல்லாமே செய்யறீல்ல. 4ஆம் கிளாஸ் படிச்ச எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற இந்த கௌரவம் இதெல்லாம் முன்னால தானே. பொண்ணு அதெல்லாம் சரிதான், நம்ம கூடவே இருந்துகிட்டு நீ உயர்ந்த பொறுப்புக்கு வர்றத பொறாமப்பட்டு இந்த ரோஜா இப்படி பண்ணிட்டாளே, அத நினைச்சாதான் எனக்கு ஆதங்கமா இருக்கு. சின்னதா, நாம ஆறுபதியும் குறை சொல்லக்கூடாது. என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இதெல்லாம் அந்த கடவுளோட செயல் சின்னதா. நான் எம்டி ஆவறதுனால எதனா துன்பம் கூட நம்ம குடும்பத்துக்கு வரலாம்ல. அத நடக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த கடவுள் ரோசா மூலமா இதை தடுத்து இருக்கலாம்ல. பொண்ணு நீ இப்படி நினைக்கிறியே, எல்லாம் ஒரு நல்ல மனசுதான். சின்னதா, என்ன நீ என்னைய புகழ்ந்து பேசுற? எல்லாம் நீயும் சக்தியும் தானே கத்து கொடுத்தீங்க. ஆமாண்டா, இப்படியே சொல்லி நீ சமாளி. நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குதுடா. ஏமா சக்தி, பொண்ணுரங்கத்துக்கு பதவியை கொடுக்க வேற வழியே இல்லையாமா? அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கு அப்புறம் அவர் தான் என் கம்பெனியோட எம்டின்னு நான் இப்பவும் முடிவு பண்ணிட்டேன். அது தடுக்கணும்னு அந்த ரோஜா முயற்சி பண்றா. அது முடியற காரியம் இல்ல. எதுக்கு சக்தி எனக்கு இந்த எம்டி பதவியில? எனக்கு தான் நீ கூடிய சீக்கிரம் அப்பா பதவி கொடுக்க போறியே. அந்த பதவி வந்ததுக்கு அப்புறம் என் குழந்தைய கொஞ்சவே எனக்கு நேரம் இருக்காது. அதுக்கப்புறம் நான் எப்படி கம்பெனி எம்டியா இருக்க முடியும்? இல்லடா பொண்ணு. சின்னதா, அதுக்காக நான் இப்படியே இருந்துருவேன்னு நினைச்சிடாத. சும்மா பேச்சுக்கு சொன்னேன். நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரத்துல என்னை அந்த பதவிக்கு தகுதியான ஆளுன்னு அந்த ரோசாவை சொல்லும் பாருங்க. கண்டிப்பா சொல்லுவா மாமா. பாருங்க நீ. ஆமா மாமா, அவ கண்டிப்பா சொல்லுவா. அவ அப்படி சொல்லலனாலும் அந்த ஆண்டவனே அவளை சொல்ல வைப்பாரு. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம் தான் மாமா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. என்னதா இருக்கா நீ? அக்கா, உங்களுக்கு குழந்தை பிறந்தா ஆபத்துன்னு பெரிய மாமா என்னைக்கு சொன்னாரோ அன்னையில இருந்தே என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சுக்கா. அதனால இன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போய் உங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் இல்லக்கா, மாமாவுக்கும் நம்ம கம்பெனில சீக்கிரமா அந்த எம்டி பதவி கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதை கேட்ட உடனே ஐயர் சொன்னாரு, இப்படிலாம் குடும்பத்துல நடக்குதுன்னா அது திருஷ்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாருக்கா. அந்த திருஷ்டி போறதுக்காக வீட்டுல ஒரு பூஜை பண்ணி எல்லாரும் சாமி கும்பிட்டா எல்லாம் தடையும் போயிடும்னு சொன்னாருக்கா. அப்படி நாம அந்த பூஜையை செஞ்சுட்டா அப்புறம் நம்மள தேடி வந்த அந்த கஷ்டம்லாம் தன்னால ஓடி போயிடும்க்கா. என்னக்கா சொல்றீங்க? ஆமாமா, நானே இத சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. நல்ல வேளை கடவுள் உன் வாயால சொல்ல வச்சுட்டாரு. எனக்கும் 2-3 நாளா கனவுல தட்டுச்சு. அப்பவே எனக்கு தோணுச்சு, சரி இப்ப அருக்காணி சொல்லிட்டா. சக்தி,
ஏன்பா உடனே ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்ப்பா. என்னப்பா சொல்ற? அப்படியே செஞ்சுட்டா போச்சு. நானும் அருகாணி போய் பூசைக்கான அந்த பூ படம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். அருகாணி ஐயர்கிட்ட என்னெல்லாம் வாங்கணும்னு கேட்டியா? போற வழியில ஃபோன் பண்ணி கேட்கலாமாமா? வாங்க சரி. வரேன்க்கா. ஓஹோ, வீட்ல பூஜை பண்ண போறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. இந்த பூஜை உங்க விருப்பப்படி நடக்காது, என் விருப்பப்படி தான் நடக்கும். சக்தி, உனக்கு குழந்தையும் நல்லபடியா பிறக்காது. பொண்ணு ரங்கமும் எம்டி சீட்ல உட்கார மாட்டான். நாளைக்கு இந்த வீட்ல நடக்க போற பூஜையில சக்தி, தங்கம்மா, ருக்காணி 3 பேரும் தலைதறிக்க ஓட போறாங்க பாரு. அதுக்கு என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.